கிருஷ்ணன் அண்டத்தின் ஆதி மூலமாகவும் அண்டம் எதில் கரையுமோ எதில் ஒடுங்குவோ அந்த ஒடுங்கும் ஸ்தானமாகவும் இருப்பவன். அப்படின்னா என்ன? சிருஷ்டி ஸ்திதி லய காரணமாக இருப்பவன். நிச்சயமாக அண்டத்தின் அசையாதன அனைத்தும் கிருஷ்ணனிடத்திலேயே தோன்றியது. வெளிப்படாத மூல காரணம் என்ற அவ்யக்தமாக இருக்கும் பிரகிருதி அவனே ஆவான். அவனே படைப்பாளி ஆவான். அவனே நிலைத்தவன் ஆவான். அனைத்து உயிர்களாக தோன்றும் இந்த காட்சியானது அந்த காட்சியின் எல்லைக்கு அப்பாற்பட்டு இருப்பவன் அவனே. அதனால் மங்காத புகழ் கொண்ட இந்த கிருஷ்ணனே உயர்ந்த வழிபாட்டுக்கு தகுதியானவன். பேரறிவு உணர்வுகளின் தொகுப்பு, பஞ்சபூதங்கள், காற்று, வெப்பம், நீர், ஆகாயம், பூமி, 4 வகை உயிரினங்கள் அனைத்தும் கிருஷ்ணனிலேயே நிறுவப்பட்டுள்ளன. பூமி ராபோனலோ வாயு கம்மனோ புத்திரேவச அகங்கார இதி எம்மே பின்னா பிரகிருதி ரஷ்டதா. அந்த மாதிரி ஒன்னொன்னும் பீஷ்மர் சொல்றது எல்லாமே பகவானோட அந்த விபூதியோட கனெக்ட் ஆயிருக்கும். சூரியன், சந்திரன், விண்மீன் கூட்டம், கோள்கள், அனைத்து முக்கிய திசைகள், இடையில் இருக்கும் திசைகள் அனைத்தும் கிருஷ்ணனிலேயே நிலைத்துள்ளன. அனைத்து வேள்விகளை காட்டிலும் அக்னிஹோத்திரம் முதன்மையானது. அனைத்து மந்திரங்களிலும் காயத்ரி முதன்மையானது. அனைத்து மனிதர்களில் மன்னன் முதன்மையானவன். அனைத்து நீர்நிலைகளில் சமுத்திரம் முதன்மையானது. அனைத்து விண்மீன்களில் சந்திரன் முதன்மையானது. பிரகாசம் பொருந்தியவற்றில் சூரியன் முதன்மையானது. மலைகளில் மேரு முதன்மையானது. பறவைகளில் கருடன் முதன்மையானவன். இந்த அண்டத்தின் மேல் கீழ் பக்கம் என்று தேவர்கள் உட்பட உண்டாக்கப்பட்ட அனைத்து உலகங்களும் கேசவனே முதன்மையானவன் அப்படிங்கிற இந்த இடத்துல தாட்சிணாத்திய பின்னடைவுகளில் இருக்கிற கிருஷ்ண ஸ்துதியானது வைஷம்பாயனால உரைக்கப்படுற மாதிரி அது இங்கே சேர்க்கப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப பெரிய பகுதியாக அது சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த கிருஷ்ண ஸ்துதியை இப்போதைக்கு பார்க் பண்ணிட்டு அடுத்த கிளாஸோடைய இன்ட்ரடக்ஷனில் அந்த ஸ்துதியை மட்டும் பார்ப்போம். அது தாட்சிணாத்திய பின்னடைவில் வருது. மேலே பீஷ்மர் சொல்றார், மன்னர்களே, இந்த சிசுபாலன் சிறுவன். எங்கும் எப்போதும் கிருஷ்ணனை குறித்து மக்கள் இவ்வாறே பேசுகின்றனர் என்பதை இவன் அறிவதில்லை. முதன்மையானவர்களில், இந்த பூமியின் தலைவர்களில் கிருஷ்ணனை மதிக்காதவர் என்று யாருமே கிடையாது. கிருஷ்ணனை வழிபடாதவர்கள் என்று யாருதான் இருக்கிறார்கள் சொல்லுங்களேன். இந்த வழிபாடு தகுதியில்லாதது என்று ஒருவேளை சிசுபாலன் கருதினானே ஆனால் இவ்விஷயத்தில் அவனுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்து கொள்ளட்டும் அப்படின்னு பீஷ்மர் அந்த செக்ஷனை எண்ட் பண்றார். பீஷ்மர் இப்படி பேசி முடிச்ச உடனே சகதேவன் சிசுபாலனை பார்த்து, ஏன்னா தாத்தாவை திட்டிருக்கான் இல்லையா, இவாளுக்கு எல்லாருக்கும் உள்ள ஒரு கோவம். ஒரு பக்கம் கிருஷ்ணனை திட்டினான்னு கோவம், இன்னொரு பக்கம் எங்க தாத்தாவை பார்த்து இப்படி சொல்லிட்டேன்னு கோவம். சகதேவன் சிசுபாலனை பார்த்து இவ்வாறு சொன்னான். சகதேவன் என்ன சொல்றான்? கிருஷ்ணனை நான் வணங்குவதை காண சகிக்காத மன்னர்கள் யாரேனும் இங்கே இருப்பார்களே ஆனால் பெரும் பலவான்களாகிய அவர்களினுடைய தலையில் என்னுடைய இந்த பாதம் பதிந்ததாக ஆகட்டும். புத்தி கூர்மையுள்ள மன்னர்கள் இந்த வழிபாட்டை அங்கீகரிப்பார்கள் அப்படின்னு சகதேவன் சொன்ன உடனே, அந்த பாதத்தை காமிச்சு சகதேவன் சொன்ன உடனே புத்தியும் ஞானமும் பலமும் கொண்ட ஏகாதிபதிகள் யாரும் மறுபேச்சே பேசவில்லை. சகதேவனின் தலையில் யாரோ பூ மாறி பொழிஞ்சா. அரூபமான ஒரு குரல் சகதேவன் பேசி முடிச்ச உடனே நன்று நன்று என்று சொன்னது. யாருடா அது அப்படின்னு பார்த்தா, கருப்பு மானின் தோலை அணிந்தவராக இருந்தார். கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் சொல்பவராக இருந்தார். அனைத்து உலகங்களையும் அறிந்தவராக இருந்தார். அனைத்து சந்தேகங்களையும்
அகற்றுபவரான அப்பேற்பட்ட நாரதர் தெளிவான குரலில் அந்த கூட்டத்தில் பேசினார். என்ன சொன்னார்? தாமரை கண் கொண்ட கிருஷ்ணனை வணங்காத மனிதன் அசைவுள்ளவனாக இருந்த போதிலும் அவன் இறந்தவனாகவே கருதப்பட வேண்டும். அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் எப்போதும் பேசவே கூடாது அப்படின்னார் நாரதர். உடனே வைஷம்பாயனர் வாய்ஸ் ஓவர் கொடுக்கிறார். வழிபட தகுந்த பிராமணர்களை வழிபட்டு சகதேவன் விழாவினை நிறைவேற்றுவதற்கு அவன் செய்ய வேண்டியதை செய்து கொண்டான். ஆனால் முதல் மரியாதை கிருஷ்ணனுக்கு கொடுக்கப்பட்டதை ஏற்காத இந்த சிசுபாலன் கோபம் கொண்டு அங்கிருந்த மன்னர்களை விஷ்ணிகளுக்கும் பாண்டவர்களுக்கும் எதிராக கோஷமிட்டு அணிதிரட்ட ஆரம்பித்தான். வேள்வி நிறைவடையாமல் தடை செய்வதே இவனுடைய நோக்கமாக இருந்தது. அதை எப்படி என்று இவர்கள் எல்லோரும் கூடி ஆலோசிக்க தொடங்கினர். அந்த மன்னர்கள் சிசுபாலனை தலைவனாக கொண்டு யுதிஷ்டிரன் செய்த இந்த வேள்வியின் இறுதி சடங்கும் கிருஷ்ணருக்கு கொடுக்கப்பட்ட இந்த மரியாதையும் நமக்கு ஏற்புடையது இல்லை என்ற வகையில் நாம் இப்பொழுது செயல்பட வேண்டும். இதுதான் தீம். நம்மளால இதை ஏற்றுக்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ செய்ய வேண்டும் என்று பேசத் தொடங்கினர். கோபத்தில் மதி இழந்த அவர்களை சமாதானப்படுத்த முயற்சித்தவர்கள், அதாவது அவ்வாறு அவர்களை முயற்சித்தவர்களை ஒரு சிங்கம் எப்படி இரையை விரட்டுமோ அப்படின்னு இது பண்ணி இறைய பயமூர்த்தி விரட்டும்ல, அந்த மாதிரி இந்த கோபம் கொண்ட மன்னர்கள் அனைவரையும், சமாதானம் பேச வந்த அனைவரையும் விரட்டி விட்டார்கள். அம்மன்னர்கள் தங்களுடைய துருப்புகளுடன் பயங்கரமான ஒரு மோதலுக்கு தயாரானார்கள் என்பதை கிருஷ்ணர் புரிந்து கொண்டார். இத்துடன் 7வது உபபருவமான அர்காபிஹரண பருவம் முடிந்தது. 8வது உபபருவம் சிசுபால வத பருவம். இதுல 6 அத்தியாயங்கள் இருக்கு. 40லேருந்து 45 அத்தியாயம், 210 ஸ்லோகம். பெரும் கூட்டம் கொந்தளிப்பதை கண்டான் யுதிஷ்டிரன். பீஷ்மரிடம், தாத்தா, நான் இக்காரியத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். பீஷ்மர் என்ன சொல்றார்? குருகுலத்தின் வியாக்ரம் போன்றவனே யுதிஷ்டிரா, அஞ்சாதே அப்படிங்கிறார். என்ன சொல்றார் பாருங்க பீஷ்மர். நாயால் சிங்கத்தை கொல்ல முடியுமா யுதிஷ்டிரா? உறங்கும் சிங்கத்திடம் சென்று நாய்கள் கூட்டமாக குறைப்பதை போலவே இந்த மன்னர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே குழந்தாய், உறங்கிக் கொண்டிருக்கும் விருஷ்ணி குல சிங்கமாகிய கிருஷ்ணன் முன்பு இவர்கள் நாய்கள் போல கோபத்தில் குறைத்து கொண்டிருக்கிறார்கள். அச்சுதன் இப்பொழுது உறங்கும் சிங்கமாக இருக்கிறான். அவன் விழிக்கும் வரை இந்த சிசுபாலனை இந்த ஏகாதிபதி சிங்க கூட்டத்தின் தலைவன் போல காட்சியளிக்க செய்து கொண்டிருக்கிறான். அண்டத்தின் சக்திக்கு முரண்பட்டு இந்த சிசுபாலன் அனைத்து மன்னர்களையும் தன்னுடன் யமலோகத்துக்கு இட்டுக்கொண்டு போகவே விரும்புகிறான். அதுதான் நடக்க போறது பார். யுதிஷ்டிரா, தனது சக்திகளில் ஒன்றான இந்த சிசுபாலனை தன்னுள் எடுத்துக்கொள்ளவே அந்த விஷ்ணு விரும்புகிறான். யுதிஷ்டிரா, இந்த தீய மனம் படைத்த சிசுபாலன் மன்னர்களை தவறான வழியில் நடத்த நினைக்கிறான் அப்படின்னு பீஷ்மர் சொல்றார். உடனே வைஷம்பாயனர் வாய்ஸ் ஓவர் கொடுக்கிறார். சிசுபாலன் பீஷ்மரை கடினமான வார்த்தைகளால் கொண்டு பேச தொடங்கினான். இப்படி பீஷ்மர் சொன்னதை கேட்ட சிசுபாலன் கடுமையா, இன்னும் ஏற்கனவே மரியாதை இல்லாம பேசினா இப்போ இன்னும் கடுமையா திட்ட ஆரம்பிக்கிறான். உன்னுடைய குலத்தில் புகழ்பெற்ற கிழப்பாவியே அப்படிங்கிறான் பீஷ்மரை பார்த்து. போலி பயங்கரங்களை காட்டி இந்த மன்னர்களை மிரட்ட உனக்கு வெட்கமாக இல்லை? பிரகிருதியில் 3ஆவதாக இருப்பவன் நீ. ஆண் பெண் 3ஆவதாக இருக்கும் பேடி. அந்த பிரகிருதியில் 3ஆவதாக இருக்கும் நபும்சகனாக இருப்பவன் நீ அறம் குறித்து விரிவான ஆலோசனையை வழங்கி கொண்டிருக்கிறாயாக்கும்.
அதாவது எப்படி ஒரு படகு இன்னொரு படகை அப்படியே பின்தொடர்ந்து செல்லுமோ, எப்படி ஒரு குருடன் இன்னொரு குருடனை பின்தொடர்ந்து கொண்டே செல்வானோ, இந்த குருகுல இளவரசர்கள் உன்னை தங்கள் வழிகாட்டியாக கொண்டுள்ளார்கள். கிருஷ்ணனை பற்றி ஒன்றும் என் முன்னாடி ஸ்துதி பாடாதே. முட்டாள்தனமாக பேசும் உன் நாக்கு இன்னும் 100 துண்டுகளாக பிளக்காமல் இருப்பது ஏன் என்றுதான் எனக்கு தெரியவில்லை அப்படிங்கிறான். ஞானத்தில் மேன்மையான நீ ஒரு மாட்டு இடையனை ஏன் புகழ்பாட விரும்புகிறாய்? போர்க்களத்தில் நிபுணத்துவம் இல்லாத ஒரு குதிரையையும் ஒரு ரிஷபத்தையும் இந்த கிருஷ்ணன் கொன்றானாம். அசையாத ஒரு துண்டு மரத்தை இவன் காலால் எட்டி உதைத்து தள்ளினானாம். இந்த அற்புதம் எல்லாம் பேசி இதுல என்ன அற்புதம் இருக்குன்னு நீ பேசிட்டு இருக்க. அப்புறம் எறும்பு புற்று போல இருந்தது அந்த கோவர்தனகிரி மலை, அதை இவன் ஒரு வாரமாக தூக்கி நின்றானா. இதுல என்ன சிறப்பு இருக்கு? கம்சனின் உப்பை தின்றுவிட்டு அவனையே கொன்றான் இந்த கிருஷ்ணன். அவனுடைய இந்த தீய செயல், அதை பெரும் சாதனையாக நினைக்கிறாயோ நீ? அறவிதிகள் குறித்து நீ இன்னும் அறியாமையுடன் தான் இருக்கிறாய். கேசவனை என்னவோ மேன்மையானவன் என்று நான் எதையும் அறியாதவன் போல் என் முன்னாலேயே பிதற்றி கொண்டிருக்கிறாய். இவனே ஞானமுள்ளோரில் முதன்வன், இவனே அண்டத்தின் தலைவன் என்றெல்லாம் நீ பேசியதை இவன் உண்மை என்று நம்பிவிட போகிறான். கிருஷ்ணன் இங்கன்னா அதுதான் உண்மைன்னு நினைச்சுன்ற போறான். அதுவும் சொல்றச்சு இந்த இடத்துல வியாசர் என்ன வார்த்தை போடுறாருன்னா, அந்த ஜனார்தனன் உண்மை என்று நினைத்து விட போகிறான் அப்படின்னு சிசுபாலன் சொல்ற மாதிரி. ஜனார்தனா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? ஜனான் அர்த்தயதி இது ஜனார்தனா, அதாவது the one who punishes the othermies, அவன் ஜனார்தனன். இந்த பூலிங்க பறவை சிங்கத்தின் பற்களில் இடையில் இருக்கும் அந்த இறைச்சியை கொத்தி தின்னும் கதை போலல்ல இது உள்ளது. தனது மனப்போக்கின்படி நடந்து கொள்கிறது. அதுபோல்தான் உன்னுடைய செயலும் இருக்கு பீஷ்மா. உன்னை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு கிருஷ்ணனை வழிபடும் இந்த பாண்டவர்கள் பாவகரமான செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏ பீஷ்மா, ஞானமுள்ளோர் பாதையிலிருந்து வீழ்ந்த நீயும் ஒரு பாவி என்றே நீ தெரிந்து கொள். ஞானத்திலும் அறத்திலும் செருக்கு கொண்ட நீ வேறு ஒருவரிடம் மனதை துளைத்த அந்த அம்பை இருந்தாலே அவளை நீ கடத்தி சென்றாய். அதோட உன்னுடைய தம்பி விசித்திர வீரன் இருந்தானே, அவளை திருமணம் செய்து கொள்ளவும் இல்லை. அறம் குறித்து சுய புராணம் பாடினாயே, உன்னுடைய தம்பியினுடைய விதவை மனைவிகள் அடுத்தவர்களிடம் பிள்ளை பெற்றார்களே, அதில் அறம் இருக்கிறதோ? பீஷ்மா, உனது பேடித்தனத்தால் நீ ஏற்ற பிரம்மச்சரியம் பயனில்லாதது. நீ கொண்டுள்ள அறமும் ஞானமும் ஒரு மகனை பெறுவதில் 16இல் 1 பங்குக்கு கூட ஈடாகாது. நீ பிள்ளையற்றவன், நீ கிழவன், நீ போலி நீதிகளை உரைப்பவன். கதையில் வரும் அன்னப்பறவையைப் போல நீ உன்னுடைய உறவினர்களினுடைய கையாலேயே தான் சாகப் போகிறாய். பார்த்து கொண்டே இரு. அந்த அன்னப்பறவை கதை என்னன்னா, பழங்காலத்தில் ஒரு கிழட்டு அன்னப்பறவை கடற்கரையோரமாக இருந்ததாம். அது நீதியையே பேசி போதனை செய்து கொண்டிருந்ததாம். அதனால மற்ற பறவைகள் எல்லாம் என்ன பண்ணித்தான், இவர் நல்லவராக இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் யார் சொல்றா? சிசுபாலன் சபையில சொல்றான், பீஷ்மரை இழிவா பேசி. மற்ற பறவைகள் எல்லாம் தங்களுடைய முட்டைகளை அந்த கிழட்டு பறவையினுடைய பொறுப்பில் பாதுகாப்பில் விட்டுவிட்டு கடலுக்கு சென்றதாம், மூழ்கி தண்ணீரில் மூழ்கி இறைச்சியை தேடி உணவை தேடி வருவதற்கு. அதில் என்னதான் அந்த கிழட்டு பறவை என்ன செய்தது, அந்த முட்டைகளில் ஒவ்வொன்றாக தின்க ஆரம்பித்ததாம். அந்த பறவை கூட்டத்தில் ஞானமுள்ள ஒரு பறவை முட்டை குறைந்து கொண்டு வருவதை கண்டுபிடித்ததாம். ஒரு நாள் இந்த காரியத்தை இந்த கிழட்டு அன்னம் முட்டைகளை சாப்பிடுவதை தன்னுடைய கண்ணாலேயே பார்த்துவிட்டு அனைவரையும் ஒன்று திரட்டியதாம். அனைத்து பறவைகளும் தீய எண்ணம் கொண்ட இந்த கிழட்டு அன்ன பறவைகளை கொன்றார்கள். இந்த கதையை நீ கேட்டிருக்கியோ பீஷ்மா? உன் கதையும் அதே போல்தான் இருக்கிறது. கோபத்தில் இருக்கும் இந்த ஏகாதிபதிகளால் நீ கொல்லப்பட போகிறாய். கிருஷ்ணனை ஒரு அடிமையாக கருதி ஜராசந்தன் அவனுடன் போரிடவே இல்லை. ஏனால் கிருஷ்ணன் ஒரு அடிமை, அவனுடன் ஏன் நான் போரிட வேண்டும் என்று போரிடவில்லை.
ஜராசந்தன் மரணத்தை குறித்து கிருஷ்ணனும் பீமனும் அர்ஜுனனும் செய்ததை யார்தான் சரி என்று ஒப்புக்கொள்வார்கள்? பிராமண வேடம் தரித்தார்கள், முறையற்ற வாயில் வழியாக நுழைந்தார்கள். அங்கு சென்று ஜராசந்தன் கொடுத்த அர்க்கியத்தையும் ஏற்கவில்லை, ஜராசந்தன் கொடுத்த உணவையும் மறுத்தார்கள். இதெல்லாம் மறுத்தது யாரு? அவ 2 பேரும் மௌனமா இருந்தா, கிருஷ்ணன் தான் எல்லாத்தையும் மறுத்தான். அப்படிப்பட்ட இழிவானவன் இந்த கிருஷ்ணன். பேடித்தனம் கொண்ட பீஷ்மராகிய உன்னை இந்த பாண்டவர்கள் வழிகாட்டியாக கருதுவது எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது அப்படின்னா உடனே வைஷம்பாயனர் சொல்றார், இந்த மாதிரி பேசின உடனே பீமனால இதுக்கு மேல பொறுத்துக்க முடியல. அவன் கோபம் கொண்டு பற்களை நரவென்று கடித்தான். அவன் முகத்தில் அதை டிஸ்கிரைப் பண்றான், பெரிய பேராகிராஃப். பீமனோட ஃபேஸ் எப்படி இருந்தது, நெத்தியில கோடு, நதிகள்லாம் பாயிற மாதிரி கோடு கோடா விழுந்துருத்தான். அந்த மாதிரி யுகத்தினுடைய முடிவில் உயிர்களை விழுங்கும் யமதேவன் போல அந்த யமதேவனை அனைத்து மன்னர்களும் பீமனில் கண்டார்களாம். உடனே என்ன பண்ணாராம், பீஷ்மர் பீமனின் கையை இப்படி பிடித்தாராம். அப்படின்னு போயிருப்பான் போல இருக்கனே, இப்படி பிடிச்சாராம் அவனை தடுப்பதற்கு. அது பார்க்கறதுக்கு, அந்த காட்சி பார்க்கறதுக்கு எப்படி இருந்துதான், தேவசேனாபதி உக்ரகம் கொண்டு யுத்தம் புரிய செல்லும் பொழுது மகாதேவன் தேவசேனாபதியின் கையை பிடித்து தடுத்து நிறுத்தியது போல் அந்த காட்சி இருந்துதான். கண்டங்களை மீறாத கடலை போல பீஷ்மரினுடைய கட்டளையை பீமனால் மீற முடியவில்லை. சிசுபாலன் இதை கண்டு கொஞ்சம் கூட அஞ்சவே இல்லை. சிசுபாலன் சொல்றான், பீஷ்மா, பீமனை விடு, நீ எதுக்கு பிடிச்சி வச்சுட்டு இருக்க? எனது கோப அக்னியில் அவன் என்னிடம் பொசுங்கி விடட்டும், அதை இந்த மன்னர்கள் எல்லாம் காணட்டும் அப்படிங்கிறான். உடனே பீஷ்மர் என்ன பண்றார், பீமன் கிட்ட பேசுறார். சேதி மன்னனுக்கு, அந்த சிசுபாலனுக்கு அவன் பிறந்த பொழுது அவன் 3 கண்களுடனும் 4 புஜங்களுடனும் பிறந்தான். பிறந்தவுடனே கழுதையை போல் அவன் இறைத்து ஊழையிடத் தொடங்கினான். அதை கண்ட மன்னனும் ராணியும் அச்சத்தில் பீடிக்கப்பட்டார்கள். உடனே ஒரு அசரீரி ஒலித்தது. இவன் பலத்தில் மேன்மையானவனாக இருப்பான், அதனால் அச்சப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் குழந்தை பருவத்தில் இறந்து போக மாட்டான். அசரீரி சொல்றது, அவனை ஆயுதங்களால் கொல்லப்பட போவன், யாரு கொல்பானோ அந்த கொல்பவன் ஏற்கனவே பிறந்து விட்டான் அப்படின்னு அசரீரி சொன்ன உடனே அந்த ராணி, அந்த அம்மா இருக்கா இல்லையா, சிசுபாலனோட அம்மா, உடனே கேட்கிறா, என் மகனை கொல்ல போகிறவன் யார் என்பதையும் இந்த அசரீரி சொல்லட்டுமே அப்படின்னு கேட்கிறா. உடனே அந்த அசரீரி சொல்றது, யார் மடியில் இந்த குழந்தையை நீ வைக்கும் போது, அதாவது யாருடைய பார்வை உன் குழந்தையின் மேல் படும் பொழுது இவனுடைய மிகுதியான கண்ணும் கரங்களும் மறைந்து விடுகிறதோ அவனே உன் மகனை கொல்லப்போபவன் அப்படின்னு அசரீரி சொல்லிடுத்து. உடனே என்ன பண்ணான், எல்லா மன்னர்களையும் சேதி நாட்டுக்கு கூப்பிட்டான். எல்லாரும் 1 by 1 அசரீரி சொன்னதுபடி ஒருவர் பிற ஒருவராக மடியில் குழந்தையை வாங்கி கொண்டார்கள். குழந்தைக்கு கண்ணும் மறையலை, கையும் மறையலை. அப்புறம் ஒரு நாளைக்கு சங்கர்ஷணனும் ஜனார்தனனும் அவளுடைய அத்தை, அதாவது வசுதேவருடைய சிஸ்டர் தான் சேதி மன்னனுடைய வைஃபு, சிசுபாலனோட அம்மா, அத்தையை காண்பதற்காக சேதி நாட்டுக்கு வந்தார்கள். வந்தபோது அத்தையினுடைய அந்த குழந்தையை கிருஷ்ணன் தன்னுடைய மடியில் வாங்கி கொண்டான். வாங்கி கொண்டு கிருஷ்ணனுடைய கண் பார்வை பட்டவுடனே 3வது கண்ணும் மறைந்தது, எக்ஸ்ட்ரா இருந்த 2 கரங்களும் விழுந்தது. உடனே அத்தை என்ன பண்ணா, துயருடன் கிருஷ்ணனை பார்த்தாள். கிருஷ்ணன் உடனே அவன்கிட்ட கேட்டா, எனக்கு ஒரு வரம் கொடுக்குறியா கிருஷ்ணா அப்படின்னு கேட்குறா. கிருஷ்ணர் உடனே சொல்றார், பயப்படாதீங்கோ, எந்த அச்சமும் வேண்டாம் என்னிடத்தில் அப்படிங்கிற. உடனே அந்த ராணி கேட்குறா, நீ என்னுடைய மகன் செய்யும் குற்றங்களை மன்னிக்க வேண்டும் கிருஷ்ணா அப்படிங்கிறார். 100 குற்றங்களை மன்னிப்பேன், வருந்தாதே அப்படின்னார். ஹே பீமா, இது யார் சொல்றா, பீஷ்மர் பீமன் கிட்ட, ஹே பீமா, கிருஷ்ணர் கொடுத்த வரத்தால் கர்வம் கொண்ட இந்த சிசுபாலன் உன்னை போருக்கு அழைக்கிறான். இந்த சிசுபாலன் கிருஷ்ணனினுடைய சக்தியில் ஒரு பாகம் தான், ஒரு ஃப்ராக்ஷன் தான், ரொம்ப ஸ்மால் ஃப்ராக்ஷன். இதெல்லாம் சொன்ன உடனே சிசுபாலன் கோபம் கொண்டு,
ஏன் இப்படி கிருஷ்ணனை துதிப்பாடு? கிருஷ்ணர் பலத்தில் ஒரு ஃப்ராக்ஷன் சொல்லிட்டா இல்லையா? அதாவது என்ன ஃப்ராக்ஷன் சொன்னதில்லை, என்ன கிருஷ்ணரோட பலத்தில் ஒரு ஃப்ராக்ஷன் சொன்னது அவனுக்கு தாங்கலை. ஏன் இப்படி கிருஷ்ணனை துதிப்பாடுகிறாய்? துதிப்பாட வேண்டும் அப்படிங்கிறது தான் உனக்கு யாரையான துதிப்பாடியே ஆகணும் இப்போ அப்படின்னு தோணித்துனா, இத்தனை மன்னர்கள் இருக்கிறார்களே, இவர்களை துதிப்பாடேன். பாகலிகன் வந்திருக்கிறார், அவரை துதிப்பாடு. கர்ணன் இருக்கிறான், துதிப்பாடு. துரோணர் இருக்கிறார், அஸ்வத்தாமன் இருக்கிறார், துரியோதனன் இருக்கிறான், துருமன் இருக்கிறான், இவர்களே எல்லாம் துதிப்பாடு. கிருபாச்சாரியார் இருக்கிறார், ருக்மி இருக்கான், பீஷ்மகன் இருக்கான், தந்தவக்ரன் இருக்கான், பகதத்தன், ஜெயத்சேனன், துருபதன், விராட்டன், சகுனி, பிருஹத்பால, விந்தன், அனுவிந்தன், பாண்டிய மன்னன், இத்தனை பேர் இருக்காளே, இவாள்லாம் உனக்கு கிருஷ்ணனைத்தான் துதிப்பாடணுமோ அப்படின்னு கேட்குறான். கிருஷ்ணனை புகழும் உனது இந்த நடத்தை இங்கே யாரும் அங்கீகரிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறான். முன்னால் நான் சொன்ன அந்த பூலிங்க பறவையை போல்தான் நீ செய்து கொண்டிருக்கிறார். இமயமலைக்கு இன்னொரு கதை சொல்றான், பீஷ்மரை இழிவா பேசுறது. இமயமலைக்கு அந்த பக்கம் பூலிங்க பறவை என்ற ஒரு பறவை இருக்கிறது. அது எப்பொழுதும் பாதகமாகவே பேசிக்கொண்டிருக்கும். மூர்க்கத்தனமாக நடந்து கொள்ளாதீர் அப்படின்னு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கும். ஆனா அதனுடைய நடத்தையில் அது மூர்க்கத்தனமாகத்தான் நடந்து கொள்ளும். என்ன செய்யும்? சிங்கம் இரையை தின்னும் பொழுது சிங்கத்தினுடைய வாயில் பற்களுக்கு இடுக்கில் இருக்கும் அந்த இரையை இது கொத்தி திங்க ஆரம்பிக்கும். நிச்சயமாக அந்த சிங்கம் சம்மதிப்பதனால்தான் அந்த பூலிங்க பறவை உயிருடன் இருக்கிறது. என்ன டபக்குன்னு அதை சாப்பிட்றதுக்கு எத்தனை? அதே போல்தான் இந்த மன்னர்கள் எல்லோரும் சம்மதிப்பதனால்தான் பீஷ்மா நீ இன்னும் உயிருடன் இருக்கிறாய். எவ்வளோ கர்வம் இல்லை? உடனே பீஷ்மர் சொல்றார், ஆனால் நான் இந்த மன்னர்களை துரும்பாக கூட மதிக்கவில்லை அப்படிங்கிறார். உடனே மன்னர்கள் எல்லோரும் கோபத்தில் கொதித்தெழுந்து விட்டார்கள். பீஷ்மரை இகழத் தொடங்கினார்கள். இவன் மன்னிக்க தகுந்தவனே இல்லை, செருக்குடன் இருக்கிறான் இந்த பீஷ்மன். அதனால் விலங்கை கொல்வது போல் இவன் கொல்லப்பட வேண்டும், இவனை எரித்து விட வேண்டும் அப்படின்னு பேசி பீஷ்மரை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறார். பீஷ்மர் அவர் காமா இருக்கார். பீஷ்மர் சொல்றார், நம்முடைய பேச்சில் எனக்கு எல்லையே காணவில்லை. இப்படி பேக் அண்ட் ஃபோர்த்தா ஆர்கியூ பண்ணிட்டே தான் இருக்கும். அழிவில்லாத கோவிந்தன் இங்கு இருக்கிறான். விரைவாக மரணத்தை விரும்பும் சிசுபாலன் கோவிந்தனை போருக்கு அழைக்கட்டும், கிருஷ்ணனின் உடலில் கலக்கட்டும் அப்படிங்கிறார் பீஷ்மர். உடனே சிசுபாலன் சொல்றான், ஹே ஜனார்தனா, இங்கேயும் பாருங்க ஜனார்தனான் தான் கூப்பிடுறான், பனிஷ் பண்ண போறவர் அவர் தானே. ஏ ஜனார்தனா, நான் உன்னை அறை கூவி அழைக்கிறேன். உன்னையும் பாண்டவர்களையும் நான் கொல்லும் வரை என்னிடம் நீ போர் புரிய வேண்டும். போர் ஆரம்பிக்கிறச்சே முடிய போறது. மன்னர்களாக கூட இல்லாத, மன்னனாக கூட இல்லாத உன்னை வழிபட்டு எல்லா மன்னர்களையும் அவமதித்து விட்டார்கள் இந்த பாண்டவர்களும் பீஷ்மரும் அப்படின்னு. உடனே கிருஷ்ணர் காமா பேசுறார் அந்த அவையில். அப்பதான் பேச ஆரம்பிக்கிறார். சிசுபாலன் நிறுத்தின உடனே, தீய எண்ணம் கொண்ட இந்த சாத்வத குல மகன், இவனேதான் சாத்வத குலத்திற்கு, சாத்வத குலம் விஷ்ணு யாதவ குலம், இவனேதான் இந்த சாத்வத குலத்திற்கு எதிரியுமாக இருக்கிறான் இந்த சிசுபாலன். நாங்கள் அவனை காயப்படுத்த எண்ணவில்லை என்றாலும் இவன் எங்களுக்கு தீமையேதான் நாடி இருக்கிறான். என் அத்தையின் மகனாக இருந்த போதிலும் நான் பிராக்ஜோதிஷ நகருக்கு சென்று விட்டதை இவன் கேள்விப்பட்டு துவாரகைக்கு துவாரகையை எரித்தான் சிசுபாலன். அதுக்கப்புறம் போஜமன்னன் உக்ரசேனன் ரைவதக மலைக்கு சென்றிருந்த பொழுது அவரது பணியாட்களை தாக்கி அவர்களை கைது செய்து அவனுடைய நகரத்துக்கு கூட்டி சென்று விட்டான் இந்த சிசுபாலன். என் தந்தை செய்த அஸ்வமேத யாகத்தில் அந்த யாகத்தை தடை செய்வதற்காகவே அந்த குதிரையை களவாடினான் இந்த சிசுபாலன். அந்த குதிரையை யார் எதிர்க்கிறாளோ போர் பண்ணணும். ஆக்சுவலா இதெல்லாமே சிசுபாலன் மேல கிருஷ்ணர் போர் தொடுக்க வேண்டி இருந்த ஒவ்வொரு இது. ஆனா மன்னிச்சேன்னு கவுண்ட் பண்ணார். அக்ரூரரின் மனைவி, அக்ரூரரும் யாதவ குலம், அக்ரூரனின் மனைவியை தீய நோக்கம் கொண்டு அவள் விருப்பமின்றி அபகரித்து சென்றான்.
கரூஷனுக்காக நிச்சயிக்கப்பட்டிருந்த விஷால நாட்டை இளவரசி பத்ரையையும் அவளுடைய விருப்பம் இல்லாமல் அபகரித்தான். தீய எண்ணம் கொண்டு அபகரித்தான். எல்லா துறையிலும் எல்லா துயரையும் நான் என்னுடைய அத்தைக்காகவே பொறுத்து கொண்டேன். இவன் செய்த எல்லாவற்றையும் என்னுடைய அத்தைக்காக நான் பொறுத்து கொண்டேன். இவன் என்னிடம் கொண்டிருக்கும் இந்த பகையை நீங்கள் அனைவரும் இப்பொழுது பார்த்துவிட்டீர்கள், கண்ணார கண்டுவிட்டீர்கள். எல்லையை கடந்த இவன், எல்லை முடிஞ்சுடுத்தோ, அத்தைக்கு நான் கொடுத்த 100 கவுண்ட் முடிஞ்சுடுத்தோ, என்னால் இவன் கொல்லப்பட தகுதியானவன். இவன் ருக்மிணியை விரும்பினான். ஆனால் வேத பொருளை அடைய முடியாத ஒரு மூர்க்கனை போல் அதில் தோல்வி அடைந்து விட்டான். உடனே இந்த விஷயத்தை கிருஷ்ணர் சொன்ன உடனே அவையில் எல்லாரும் சிசுபாலனை இகழ்ந்து பேச ஆரம்பித்தார்கள். இந்த விஷயத்தை தாங்க முடியாத சிசுபாலன் அந்த அவையில் சத்தமாக சிரித்தான். சிரித்துவிட்டு கிருஷ்ணனை பார்த்து சொல்றான், கிருஷ்ணா, உன்னுடைய மனைவி மீது நான் ஆசை கொண்டேன் என்று எல்லோர் முன்னாலும் சொல்கிறாயே, வெக்கமா இல்லை உனக்கு? உன்னால் என்னை என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறான். பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே கிருஷ்ணன் அசுரர்களினுடைய செருக்கை அடக்கும் சக்கராயுதத்தை மனதில் ஸ்மரித்தார். சக்கரம் கையில் வந்தது. சத்தமாக கிருஷ்ணர் கூறினார், என்னால் இவன் மன்னிக்கப்பட்டதினுடைய காரணத்தை கேட்பீராக. அத்தை வரமாக கேட்டால் நானும் அளித்தேன். எண்ணிக்கை நிறைவடைந்து விட்டது. சக்கரத்தால் வீசினார். மலைப்பாறையை போல் விழுந்தான் சிசுபாலன். சிசுபாலனினுடைய சரீரத்திலிருந்து சிசுபாலனினுடைய சக்தியானது கிளம்பி கிருஷ்ணருடன் கலந்ததை அந்த அவையில் இருக்கும் மன்னர்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் கண்டார்கள். மேகமே இல்லாத பொழுது இடி மின்னலுடன் மழை பொழிய ஆரம்பித்தது. எல்லா மன்னர்களும் ஒரே எமோஷன், எல்லாருக்கும் மிக்ஸ்ட் எமோஷன். கிருஷ்ணரை ஆதரித்தவர்களுக்கு கிருஷ்ணர் மேல ஒரே சந்தோஷம், அவ்வளவு பக்தி, அவ்வளவு ஆனந்தம். எல்லோரும் கிருஷ்ணரை பாராட்ட ஆரம்பித்தார்கள், ஜெய் ஜெய்காரம் கூடினார்கள். தனியா பேசினா கிருஷ்ணர்கிட்ட. எல்லாரும் இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பயந்து போன மன்னர்கள் இருந்தார்கள். பார்க்க முடியாம அப்படியே இப்படி கட்டவரெல்லாம் இப்படி நசுக்கிண்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலாம். சில பேர் கோபத்தோடு இருந்து கோபத்தை அடக்கி கொண்டு இருந்தார்களாம். இந்த மாதிரி மிக்ஸ்டு எமோஷன்ஸ் இருந்தது அங்க அப்படிங்கிறது. ஸோ என்ன ஆயிடுத்து, யுதிஷ்டிரர் சிசுபாலனின் இறுதி சடங்கை அவர் நடத்துவதற்கு எல்லா ஏற்பாடுகளும், பையனும் இருக்கானே, பையனோட தானே வந்தார். சிசுபாலனுடைய இறுதி சடங்கை அந்த மகனை வைத்து அவர் முடிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார். அதுக்கப்புறம் மகனை அரசனாக, சிசுபாலனின் மகனை அரசனாக ராஜ்யாபிஷேகமும் செய்து வைத்தார். யுதிஷ்டிரனுடைய ராஜசூயம் நிறைவை ஏற்படுத்துவதாக ரொம்ப ரொம்ப அழகாக அமைந்தது அப்படிங்கிறார் வைஷம்பாயனர். இடையூறுகள் அனைத்தும் நீங்கி அபரிமிதமான செல்வத்துடன் கேசவனால் கவனிக்கப்பட்டு நிறைவடைந்தது ராஜசூயம். கிருஷ்ணன் அவருடைய வில்லான சார்ங்கம், சக்கரம், அவருடைய கட்கம், அதுக்கப்புறம் கதாயுதம் எல்லாவற்றையும் கொண்டு அந்த யஜ்ஞத்தை காத்து வந்தார். சங்க பிருன்னந்த கீச்சக்ரி ஷார்ங்கதன்வா கதாயுதா ரதாங்கபாணி ரக்ஷோபிய சர்வ பிரஹரணாயுத ஓம் நம இதி. அத்தனை ஆயுதத்தையும் ஏந்தி நின்றாராம் கிருஷ்ணர் அந்த யஜ்ஞத்தை சம்பன்னமாக்குவதற்காக. எல்லா யஜ்ஞம் முடிஞ்சது. எல்லா ராஜாக்களும் யுதிஷ்டிரர்கிட்ட நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள் அப்படின்னு, உங்கள் குலம் இப்பொழுது உங்களால் தழைத்தோங்கியது அப்படின்னு சொல்லி எல்லோரும் வாழ்த்தினார்களாம். வாயார வாழ்த்திவிட்டு அனைவரும் விடை பெற்று அவரவர் ஊருக்கு சென்றார்கள். கிருஷ்ணனும் விடை பெற்று சென்றான். அப்பொழுது யுதிஷ்டிரர் கிருஷ்ணர்கிட்ட சொல்றார், ஹே கிருஷ்ணா, ஹே கோவிந்தா, உன் கருணையால் மட்டுமே இந்த வேள்வியை என்னால் நிறைவு செய்ய முடிந்தது.
அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை அந்த அந்த நன்றியை தெரிவித்தார். கிருஷ்ணரும் சென்ற பிறகு துரியோதனனும் சகுனியும் அந்த சபா மண்டபத்தில் தொடர்ந்து வாழ்ந்து வந்தார்கள். இத்துடன் சிசுபால வதப் பருவம் முடிந்தது. 8வது உபபருவம் முடிஞ்சுடுத்து. அடுத்த கிளாஸில் 9, 10வது உபபருவமாகிய தியூத அனுத்யூத பருவங்களை பார்ப்பதற்கு முயற்சி செய்வோம். இன்னைக்கு கிளாஸில் மொத்தம் 425 ஸ்லோகத்தை கவர் பண்ணியிருக்கோம்.